வணக்கம். நமது பாரம்பரியமான உணவு முறைகளுக்கும் இப்போதைய நம்ம உடல்நல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கும் பாலமா அமையற இந்த ஒரு சிறப்பான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் தூய மல்லி அரிசி. இது வெறும் உணவு இல்லைங்க, இயற்கையோட ஒரு அற்புதம்னே சொல்லலாம். வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த தொகுப்புல நாம என்னன்னு பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த அரிசியோட அருமையான நறுமணம், அப்புறம் இது கொடுக்கற 5 முக்கியமான மருத்துவ நன்மைகள், இதோட தனித்துவமான சிறப்புகள், இதை எப்படி சமைக்கிறது, அப்புறம் கடைசியா நம்ம முன்னோர்களோட அந்த மாபெரும் ஆரோக்கிய ரகசியம். இதையெல்லாம் தான் நாம சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்க போறோம். முதல்ல பகுதி 1, ஆரோக்கியத்தின் மல்லிகை, அதாவது தூய மல்லியோட நறுமணமும் அழகும். தூய மல்லி, இந்த பேரை சொல்லும்போதே ஒரு வாசனை வருதில்ல? ஆமாங்க, மூல தகவல்கள் சொல்ற மாதிரி இதோட பேருக்கேற்ப இது சமைக்கும்போது நிஜமாவே மல்லிகைப்பூ மாதிரி ஒரு அருமையான வாசனையும் அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான வெண்மையையும் கொடுக்குமா. ருசிக்கு மட்டும் இல்லாம பார்த்த உடனேயே சாப்பிட தோன்ற ஒரு உணவு இது. அடுத்ததா பகுதி 2, இயற்கையோட மருத்துவ பெட்டகம்னு சொல்லப்படுற இதோட 5 முக்கிய மருத்துவ பயன்கள் என்னென்னு பாப்போம். நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது, செரிமான ஆரோக்கியம், தோலை பராமரிக்கிறது, அப்புறம் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது. இந்த 5 விஷயமுன்னா இதுல இருக்கிற மிக முக்கியமான மருத்துவ பயன்கள். இது நம்ம உடம்புக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமா மாறுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இதுல முதல் 2 நன்மைகளை கொஞ்சம் விரிவா பாப்போம். நரம்பு தளர்ச்சியோ உடல் நடுக்கமோ இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவு. மூளை செல்களை எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சுக்க இது ரொம்ப உதவுது. அதே மாதிரி இதுல இயற்கையாவே நிறைஞ்சிருக்கிற தாதுக்களும் வைட்டமின்களும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு அடிக்கடி வர சளி, காய்ச்சல் மாதிரி தொற்றுகள்ல இருந்து நம்மை காப்பாத்துது. அடுத்து 3வது நன்மை என்னன்னா இதோட செரிமான தன்மை. மத்த சாதாரண அரிசி ரகங்களை விட இது ரொம்ப ஈஸியா செரிமானமாகிடும். குடல்ல இருக்கிற அல்சர், அதாவது குடல் புண்களை ஆற்றும் அற்புத குணம் இதுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வயிறு நல்லா இருந்தாலே பாதி நோய் வராது இல்லையா? அடுத்ததா நம்ம தோலுக்கும் இளமைக்கும் இது எப்படி உதவுதுன்னு பாப்போம். தூயமல்லியில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் முதுமைய தள்ளி போட உதவுது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உள் உறுப்புகளோட ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துறதால முகம் எப்பவுமே ஒருவித பொலிவோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்வாங்களே, அது இதுக்கு 100% பொருந்தும். இப்போ சாதாரண வெள்ளை அரிசிக்கும் தூய மல்லி அரிசிக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன ஒப்பீடு பார்க்கலாம். இதுல கிளைசிமிக் குறியீடு ஓரளவுக்கு குறைவா இருக்கு. அதனால சர்க்கரை நோயாளிகள் வெள்ளை அரிசிக்கு பதிலா இத மிதமான அளவுல தாராளமா எடுத்துக்கலாம். இது ரத்த அழுத்தத்தை சீரா வச்சுக்கவும் ரொம்பவே உதவுது. இப்போ நாம பகுதி 3க்கு வந்துட்டோம். தனித்துவமான சிறப்பம்சங்கள். இந்த அரிசிய மத்த ரகங்கள்ல இருந்து தனித்து காட்டுறது எது? பொதுவா சந்தையில கிடைக்கிற மத்த அரிசிகளை விட தூய மல்லியை மட்டும் ஏன் பெரும்பாலும் இயற்கை முறையில, அதாவது ஆர்கானிக் முறையில விளைவிக்கிறாங்க? இந்த கேள்வி உங்கள பலருக்கு வந்திருக்கலாம். இதற்கான விடை ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுக்கு காரணம் என்னன்னா, இது நம்ம பழங்கால ரகம். இதோட இயற்கையான தன்மையிலேயே பூச்சிகளை எதிர்க்கிற திறன் ரொம்ப அதிகம். அதனால பூச்சிகள் இதை எளிதில் தாக்குறதில்ல. ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ செயற்கை உரங்களோ இதுக்கு தேவையே இல்ல. நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் செய்யாத 100% தூய்மையான உணவு இது. சரி, இத நம்ம அன்றாட சமையல்ல எப்படி பயன்படுத்துறது? ரொம்ப சுலபம். நீங்க தினமும் பயன்படுத்துற வெள்ளை அரிசிக்கு இது ஒரு சூப்பரான மாற்று. இத வச்சு சாதம் வடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இட்லி, தோசை, பொங்கல்னு எல்லாமே ரொம்ப அருமையா தனித்துவமான வாசனையோட செய்யலாம். உங்க வீட்டு சமையலறையே கமகமக்கும். பகுதி 4, எப்படி சமைப்பது? இத எப்படி சரியா சமைச்சா அதோட முழு பலனும் ருசியும் கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். 20-30 இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இந்த அரிசியை சமைக்கிறப்போ நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். தூய மல்லி அரிசியை சமைக்கிற முறை ரொம்ப சிம்பிள். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20-30 நிமிஷம் தண்ணில நல்லா ஊறவேங்க. அதுக்கப்புறம் நீங்க குக்கர்லயோ பானையிலயோ உங்க விருப்பப்படி சமைக்கலாம். இப்படி ஊற வச்சு சமைக்கிறதால சாதம் ரொம்ப மென்மையாகவும் நிஜமாவே மல்லிகைப்பூ மாதிரி உதிரி உதிரியாகவும் வரும். சாப்பிடுறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, முன்னோர்களின் ஆரோக்கிய ரகசியம். உணவே மருந்து. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட ஒவ்வொரு அரிசியும் மருத்துவத்தன்மை கொண்டதுதான். அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு கவசமா செயல்பட்டுச்சு. தூயமல்லி மாதிரி நம்ம முன்னோர்களோட மருத்துவ அரிசி வகைகளை நம்ம திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சா நோய்கள் நம்ம உடலை தொற்ற எந்த வாய்ப்புமே இல்ல.
மூல தகவல்கள்ல ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. இது 100% உண்மை. இந்த அரிசியை நாம தொடர்ந்து உட்கொள்றதால நம்ம மருத்துவமனைக்கு செல்வதற்கோ நோய் உடல்ல தொற்றுவதற்கோ வாய்ப்பே இல்ல. இத நாம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா நோய் இல்லாம வாழ்றதுக்கு இது நமக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு கண்டிப்பா உணர்வோம். அப்போ நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி ஒண்ணுதான். நோயற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்காக இந்த தூய மல்லி அரிசிய நீங்க உங்க அன்றாட உணவுல சேர்த்துக்குவீங்களா? கண்டிப்பா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுபோல பல விஷயங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. இத அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த தொகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.